அன்பு சகோதரர் மச்சக்காலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டிற்கான அழைப்புகளை தான் உங்க பகுதிக்கு நேரடியாக கொடுக்க வந்திருக்கும். நம்ம சமூகத்தினுடைய 1000 கால வரலாறை சொல்லணும்னு சொன்னா பேரரசருடைய வயதை மட்டும் சொன்னா போதும். பேரரசர் பெருமிடகு முத்திரையருக்கு 1350வது சதய விழா பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். 1000 கால வரலாறு கொண்ட சமூகம் இந்த முத்திரையர் சமூகம். மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா 1,25,00,000 பேர் தமிழகம் முழுக்க பரவி வாழ்கிறோம். மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் மிக அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல வாக்களிக்க தகுதியுடையவர்கள் 80 90 லட்சம் பேருக்கு நம்ம சமூகத்துல ஓட்டு இருக்கு. பெரும்பான்மையான சமூகம் அப்படின்னு நாம தான் சொல்லிட்டு இருக்கோம். இதை நிரூபிக்க தவறுகிறோம். மற்ற சமூகம் எல்லாம் மாநாடு என்கிற பெயரில் பெரும் கூட்டத்தை கூட்டி நாங்கள் தமிழகத்திலே பெரும்பான்மையான சமூகம் எங்களுக்கான அரசியலை எங்களிடமே கொடு அப்படின்னு கேட்காம கேட்கிறாங்க. அப்படி எந்த சமூகம்னா கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வன்னியர் சமூக மக்கள் வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை முழுநிலவு பெருவிழா என்கிற பெயரில் மாமல்லபுரத்தில் பெரும் கூட்டம் கூடுகிறார்கள். அதனுடைய விளைவு அவர்களை திராவிட கட்சிகள் கூட்டணியில வைத்துக் கொண்டு சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதியாக ஆக்குகிறார்கள். அதே போலதான் பழையர் சமூக மக்களும் கடைசியா நடத்திய விடுதலை சிறுத்தைகளுடைய மகளிர் மாநாட்டில் 7 லட்சம் மகளிர் கலந்துட்டாங்க. அப்ப அவர்களும் நாங்கள் பெரும் கூட்டம் உள்ள சமூகம் எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை கொடுன்னு கேட்காம கேட்டு கூட்டணி அந்தஸ்துல போய் சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதியாக இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர்களை விட சொல்லப்போனா இன்னும் கூடுதலா மக்கள் தொகை கொண்ட சமூகம் தான் நம்ம சமூகம். நமக்கான அரசியல் நமக்கு இல்லாம போனதுக்கு காரணம் நாம பெரும் கூட்டமாக கூடுவதில்லை. இனி வரும் காலங்கள் அந்த மாதிரி இருக்காது. இது 3வது மாநாடு. வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமா 2 மாநாடுகளை நடத்தி முடித்து இந்த சமூகத்தினுடைய அரசியல் முகமா தமிழர் தேச கட்சி என்கிற பெயரில் 3வது மாநாட்டை திருச்சியில நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அது வருகிற ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். பெரும் திரள நாம கூடுகிற போதுதான் வன்னியர்களுக்கும் பழையர் சமூக மக்களுக்கும் கொடுக்கிற அந்த அரசியல் அந்தஸ்த அங்கீகாரத்தை நமக்கும் கொடுப்பாங்க. திராவிட கட்சி கொடுத்தா மட்டும்தான் தீர்வு. இல்லைன்னு சொன்னா நாம எப்போதும் போல நாங்க நாடாண்ட சமூகம், 1000 கால வரலாறு கொண்ட சமூகம், நாங்க தான் தமிழகத்திலேயே பெரும்பான்மையான சமூகம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்க நமது கிராமங்கள் சொல்லிக்க முடியும். இப்ப இந்த தொகுதி நம்ம 160 கிராமத்துல இருக்கோம். பெரும்பான்மையா 2 கிராமத்துல உள்ள சாதி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ கட்சி தலைமை என்ன நினைக்குதுன்னா முத்திரையர்கள் இந்த தொகுதியில பெரும்பான்மையாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தவறான தகவலை தலைமைக்கு சொல்றாங்க. நாங்க தான் இந்த பெரும்பான்மைன்னு 2 ஊர் 3 ஊர்ல இருக்க அந்த சமூகம் 160 கிராமத்தில் இருக்க நம்மளை சிறுபான்மை சமூகமாக ஆக்கல. நம்மளே நம்மளை சிறுபான்மை சமூகமாக ஆக்கி கொண்டோம். எப்படி? பணத்திற்காக வாக்களித்து வாக்களித்து
நாம் சிறுபான்மை சமூகமாக மாறினோம். இனி அதெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்குன்னு அமைப்பு இருக்கு. இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு, ரோடு பிரச்சனை. அது அதிமுகவோ திமுகவோ மற்ற தேசிய கட்சிகளோ தீர்த்து வைக்கல, தமிழர் தேசிய கட்சி தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு. அதே மாதிரி நத்தம் தொகுதியில நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தம்பிங்க முன்னாடி நின்று தீர்த்து வைக்கலாம். அப்ப நமக்கான கட்சி, நமக்கான அமைப்பு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான் உறுதியா நம்பணும். அப்ப நம்பும் போதுதான் நமக்கான அரசியல் கிடைக்கும். அந்த அரசியலை வென்றெடுக்கத்தான் ஜனவரி 25 திருச்சிக்கு அழைக்கிறோம். எல்லாரும் வரணும். இது இளைஞர்களுக்கு மட்டுமான சங்கமோ கட்சியோ கிடையாது. ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகத்திற்கானது. அனைவருமே இதுல கலந்து கொண்டு நாங்கள் பெரும்பான்மையான சமூகம் என அறைகூவல் விடுக்க வேண்டும். எங்களுக்கான அரசியல் எங்களிடமே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லாம சொல்லணும். அந்த மாநாட்டில் அதுக்கு நீங்க ஒரு 5 லட்சம் பேர் வந்தா மட்டும்தான் நடக்கும். எனவே அனைவரும் மாநாட்டிலே கலந்து கொண்டு நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற அருமை சகோதரர் மச்சக்காளி அவர்களுக்கும் அவருக்கு